இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வளையல எங்க வாங்குனீங்க? ஐயோ, அது ஒருத்தங்க இந்த வளையல கையில போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு. அதே டிசைன்ல உனக்கு வளையல் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டனா, அதான் உனக்காக ஸ்பெஷலா இந்த டிசைனை நானே செய்ய சொன்னேன். ஏங்க, நிஜமாவா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. ஏங்க, நான் இதை இப்ப போட்டுக்கவா? ஹே, இது என்ன கேள்வி? உனக்காக தான் செய்ய சொன்னேன், நீ தான் இதை போட்டுக்கணும். இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், போட்டுக்கோ. காவேரி அக்கா. மகா, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன மகா? அக்கா, நான் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன், நீங்களும் வந்தா சாப்பிட்டுடலாம். சரி மகா. ஏ மகா, என் ஹஸ்பண்ட நீ இன்னும் பார்த்தது இல்ல? இல்லக்கா. இப்பதான் வந்தாரு, உள்ளதான் இருக்காரு. வா. ஐயோ, இவ எப்படி இங்க வந்தா? போச்சு போச்சு, வசமா மாட்டிக்கிட்ட. இப்ப என்ன பண்றது? இவ மட்டும் இங்க இருக்கிறத பார்த்தான்னா கதை கந்தலாயிடுமே. இப்ப என்ன பண்றது? போச்சே. நீ வா, நான் சொல்றேன். வா. எங்கக்கா காணோம்? எங்க போனாரு? இங்கதான் இருந்தார் மகா, அதுக்குள்ள ஆளை காணோம். ஏங்க, ஓ, ரெஸ்ட் ரூம்ல இருக்கீங்களா? மகா, அவர் ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்காரு. சரிக்கா, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். சரி, நீ போ. அவர் எப்படியும் டைனிங் ஹாலுக்கு சாப்பிட தானே வரப்போறாரு, அப்ப பாத்துக்கோ. போச்சு போச்சு. சரிக்கா, நான் போறேன். நீங்க இவர் வந்ததும் சாப்பிட கூட்டிட்டு வாங்க. சரி மகா. காவேரி, இப்ப வந்துட்டு போற பொண்ணு யாரு? புதுசா இருக்கா? இந்த வீட்டுக்குள்ள நான் அவளை பார்த்ததே இல்லையே. யாரு? ஓ, நீங்க இந்த மகாவை பத்தி கேக்குறீங்களா? நம்ம காஞ்சனா அக்கா பொண்ணு ஸ்ரீ இருக்கால, அவளுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் இந்த மகா. ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன காவேரி, உங்க குடும்பத்துல ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? யாரு என்ன ஊர் பேரு தெரியாதவங்கள வீட்டுக்குள்ள விட்டுருவீங்களா? இப்பெல்லாம் நல்லா பேசி பழகுனவங்களையே நம்ப முடியல. திடுதுப்புன்னு வீட்டுக்குள்ள நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டா எங்க போய் தேடுவீங்க? யாரு? மகாவா? நம்ம வீட்ல இருந்து நகையை திருடிட்டு போவான்னு சொல்றீங்களா? நல்ல கதைங்க. அப்படி கனவுல கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவ ரொம்ப வெள்ளந்திங்க. அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா.